ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எக்ஸாம் டிப்ஸ். நம்ம நீங்கள் பார்க்க போகிறது பிஎஸ்எஃப் ஏஎஸ்ஏ அண்ட் ஹெட் கான்ஸ்டபிளுக்கான ஃபிசிக்கல் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு 2 வீக் ஷெடியூல் வந்து நம்ம முடிச்சாச்சு. 3rd வீக் ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 வீக் ஷெடியூல் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க 3rd வீக் ஷெடியூல் பார்க்கலாம். ஷெடியூலுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுறவங்க மாதிரி நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு போயிடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட்ஸ் யாரும் இன்ஜூரியாக இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்ஜூரியாக இருந்தாலும் இல்லை பெயின் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் சொல்யூஷன் கொடுக்க முடியும். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அந்த குரூப்பில் கேளுங்க. ஃபிசிக்கல் பற்றி எந்த டவுட் இருந்தாலும் அந்த குரூப்பில் கேட்கலாம். சரிங்களா? 3 குரூப் நம்ம க்ரியேட் பண்ணிக்கோம். மொத்தம் நம்ம சேனலுக்கான ஒரு குரூப்பு, பிஎஸ்எஃப் ஏஎஸ்சிக்கான காமனான ஒரு குரூப்பு, ரெண்டாவது பிஎஸ்எஃப் ஏஎஸ்சிக்கான ஃபிசிக்கலுக்கு ஒரு குரூப். சரிங்களா? மொத்தம் 3 குரூப் நம்மகிட்ட இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? மென் அண்ட் உமனுக்கும் சேம் தான். சரிங்களா? சேம் ஷெடியூல் தான், சேம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீங்கள் மார்னிங் செக்ஷன் அண்டு ஈவினிங் செக்ஷன் 2 செக்ஷன் முடிச்சுட்டு மினிமம் 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெச்சிங் போட்டுருங்க. சரிங்களா? நல்லா வார்ம் டவுன் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். ஏன்னா போக செக்ஷன் வந்து ஹார்டாக போகும். ஸோ இன்ஜுரிஸ், பெயின் எல்லாமே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ நல்லா ஸ்ட்ரெச்சிங் எவ்வளோக்கெவ்வளோ ஸ்ட்ரெச்சிங் போடுமோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லா ஸ்ட்ரெச்சிங் போடுங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. சுடுதண்ணி வச்சு நல்லா குளிங்க. சரிங்களா? நல்லா கையை காலை உருவி விட்டு நல்லா குளிங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ரோடா கிரவுண்டான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு ரெக்யூப்மெண்ட் சென்டரை பொறுத்த மட்டும் மாறும். சரிங்களா? நம்ம சென்னை ஆவடியில் இந்த நடத்தும்போது நம்ம வந்து கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கிரவுண்டு வந்து அவைலபிளாக இருந்தால் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை ரோடு அவைலபிளாக இருந்தால் ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா எல்லா ஊர்லேயும் கிரவுண்டு வந்து ஃபெசிலிட்டியும் இப்போ சரியாக இல்லை. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் இன்ஜுரி ஆகாம மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரோட்டில் ஓடுறவங்க தயவு செஞ்சு ஷூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஷூ யூஸ் பண்ணாமல் ரோட்டில் யாரும் ஓடாதீங்க. மோஸ்ட்லி கிரவுண்டில் கூட ஷூ யூஸ் பண்ணிக்கோங்க. ஷூ யூஸ் பண்ணாமல் ஓடுறவங்களும் இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்ஜுரி ஆக மட்டும் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா பிங்கான் தான் ஏதாவது இன்ஜுரி ஆகி லாஸ்ட் டைமில் ஓட முடியாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். டயட் டிப்ஸ் வந்து சேம் தான். சரிங்களா? இந்த பாசிப்பயிறு, கொண்டக்கடலை இதெல்லாமே நம்ம ஊற போட்டு சாப்பிட்றது தான். ஊற போட்டு மார்னிங் அண்டு ஈவினிங் ரெகுலராக சாப்பிடுவாங்க. சரிங்களா? ரைஸ் கம்மி பண்ணிக்கோங்க, ஆயில் ஐட்டம்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்களா? வெயிட்டை மேனேஜ் பண்ணுங்கள். வெயிட் அதிகமாக ஓடாதீங்க. சேம் தான். ஆயில் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட்டுக்காதீங்க. நட்ஸு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், வாட்டர் இந்தமாரி நல்லா எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் மென் அண்ட் உமனுக்கு சேம் ஷெடியூல் தான். சரிங்களா? சேம் இதே தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மென் அண்ட் உமன். ஓகே, 3rd வீக் ஷெடியூலில் ஃபஸ்ட்டு டே நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா 1600 மென்னுக்கும் உமனுக்கு வந்து 800 மீட்டரும் டைமிங் செக் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம 2 வீக்ஸ் வந்து ஷெடியூல் முடிச்சாச்சு. ஸோ வீக்லி நம்ம டைமிங் செக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீக் 3rd வீக் ஷெடியூல் வந்து 2 டைம்ஸ் வந்து நம்ம டைமிங் செக் பண்ணுறோம். சரிங்களா? மண்டே அண்ட் சாட்டர்டே 2 நாள் வந்து நம்ம வந்து டைமிங் செக் பண்ணுறோம். சரிங்களா? மண்டே வந்து மென்னுக்கு 1600 உமனுக்கும் 800. சரிங்களா? டைமிங் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு டைமிங் முடிச்சுட்டு 40 புஷ்அப்ஸு, 50 ஸ்குவாட்ஸு, 300 ஸ்கிப்பிங். சரிங்களா? இதை போட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வந்து மெல்ல வாக் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சிங் போட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம். சரிங்களா? டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஏபிசி ஒர்க் அவுட். சரிங்களா? ஏபிசி ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்கள் தெரியாதவங்க யூடியூப்பில் போட்டு பாருங்கள், நிறைய ஒர்க் அவுட்ஸ் வரும். சரிங்களா? ஃபுல் பாடிக்கு சேர்த்து போடுங்க. ஏபிசி ஒர்க் அவுட் போட்டு ஷட்டில் ரன் பண்ணுங்கள். ஷட்டில் ரன்னும் ஏபிசி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா எண்டூரன்ஸ் நல்லா பில்ட் ஆகும். சரிங்களா? நல்லா ஏபிசி ஒர்க் அவுட் போட்டு ரெண்டாவது நீங்கள் ஷட்டில் ரன் ஓட்டு நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள். ஒரு 2 வீக்ஸ் இதை மட்டும் கண்டினியூ பண்ணி பாருங்கள். எண்டூரன்ஸ் செம்மையாக பில்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வெனஸ்டே பார்த்தீங்கன்னா சேம் தான், போன வீக்ஸ் பண்ணது தான். 1 கிலோமீட்டர் வந்து வார்ம் அப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 1 கிலோமீட்டர் வார்ம் அப் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 10 × 200 மீட்டர். சரிங்களா? 200 மீட்டர் வந்து 10 செட்டு, 400 மீட்டர் வந்து 5 செட்டு, அடுத்து ஒரு 400 வந்து வார்ம் டவுன். சரிங்களா? இந்த 10 செட்டு 5 செட்டு இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து ஸ்ப்ரிண்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? 10 200 ஸ்ப்ரிண்ட்டு, 5 400 வந்து ஸ்ப்ரிண்ட்டு. அடுத்து 400 மீட்டர் வந்து வார்ம் டவுன், மெல்ல வாக் பண்ணுங்கள் இல்லை ஜாக் பண்ணுங்கள். சரிங்களா? இதை முடிச்சுட்டு வந்து ஒரு 40 புஷ்அப்ஸு, 50 ஸ்குவாட்ஸு, 200 ஸ்கிப்பிங். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டேக்கு வந்து நீங்கள் டியூஸ்டே என்ன பண்ணுங்களோ சேம் அதே பேட்டர்ன் தான். சரிங்களா? ஏபிசி ஷட்டில் ரன் ப்ளஸ் 40 புஷ்அப்ஸ், 50 ஸ்குவாட்ஸ், 200 ஸ்கிப்பிங். சரிங்களா? டியூஸ்டே என்ன பண்ணுங்களோ அதுதான் தேர்ஸ்டே. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடேக்கு பார்த்தீங்கன்னா 12 × 50 மீட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 10 × 100 மீட்டர். இது ரெண்டுமே ஸ்ப்ரிண்ட்டு. மூணாவது 2 × 400 மீட்டர், இதுவும் ஸ்ப்ரிண்ட்டு. சரிங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு 20 புஷ்அப்ஸு, 50 ஸ்குவாட்ஸு, 200 ஸ்கிப்பிங். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சாட்டர்டே பார்த்தீங்கன்னா டைமிங். சரிங்களா? மண்டே என்ன பண்ணீங்களோ சேம் அதே சாட்டர்டே. சரிங்களா? மென்னுக்கு வந்து 1600 உமனுக்கு வந்து 800 மீட்டரும் டைமிங் செக் பண்ணிட்டு நோட் பண்ணுங்கள். சரிங்களா? நோட் பண்ணிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 40 புஷ்அப்ஸு, 50 ஸ்குவாட்ஸு, 300 ஸ்கிப்பிங். சரிங்களா? இதை போட்டு முடிச்சவங்க சண்டே வந்து உங்களுக்கு ரெஸ்ட்டு தான். சரிங்களா? சண்டே மார்னிங் ரெஸ்ட்டு, ஈவினிங் ரெஸ்ட்டு. சரிங்களா? ஓகே, நீங்கள் ஈவினிங் செக்ஷன் பார்க்கலாம். ஈவினிங் செக்ஷன் வந்து மண்டே என்ன பண்ணுறீங்கன்னா 12 × 50 மீட்டர், 10 × 100 மீட்டர், நெக்ஸ்ட்டு வந்து 2 × 400 மீட்டர்.
இது எல்லாமே ஸ்ப்ரிண்ட் தான் சரிங்களா. இதை முடிச்சுட்டு 20 புஷ்அப்ஸு 50 ஸ்குவாட்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க சரிங்களா. இதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெச்சிங் போட்டுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு டியூஸ்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வந்து ஸ்லோ ஜாக் சரிங்களா. 5 கிலோமீட்டர் மெல்ல ஸ்லோ ஜாக் பண்ணுங்கள். 20 புஷ்அப்ஸு 50 ஸ்குவாட்ஸு 200 ஸ்கிப்ஸிங் போட்டு முடிச்சுக்கோங்க சரிங்களா. வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் வந்து ஸ்லோ ஜாக் சரிங்களா. 3 கிலோமீட்டர் ஸ்லோ ஜாக் பண்ணிட்டு 20 புஷ்அப்ஸ் போட்டு 50 ஸ்குவாட்ஸு 200 ஸ்கிப்பிங் சரிங்களா. தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அவுட்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சரிங்களா. சர்ச் பண்ணி நிறையா ஒர்க் அவுட்ஸில் வரும். நம்ம தண்டால் பொசிஷனில் வச்சு நீயை முன்னாடி ரைஸ் பண்ணி பண்ணுறது, ரெண்டாவது நம்ம கிளென்ச்சஸ் பண்ணுறது, லெக் ஓப்பன் பண்ணி கிளென்ச்சஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா ஒர்க் அவுட்ஸ்லாம் இருக்குது சரிங்களா. அதெல்லாம் ஒன்ஸ் நல்லா பாருங்கள், நல்லா பார்த்துட்டு அந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் போடுங்க சரிங்களா. ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அவுட் போட்டிங்கன்னா உங்களுக்கு லெக்கெல்லாம் நல்லா ரைஸ் பண்ண முடியும், நல்லா ஓடலாம் சரிங்களா. லெக் ஓப்பன் பண்ணி நல்லா ஓடலாம், அதனால தான் அந்த ஒர்க் அவுட் சரிங்களா. ஓகே, ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் தான் சரிங்களா. ஃப்ரைடே ஈவினிங் வந்து ரெஸ்ட்டு தான். ஃபுல் பாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாட்டர்டே மார்னிங் வந்து நம்ம டைமிங் ஓடணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சாட்டர்டே ஈவினிங் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 5 கிலோமீட்டர் வந்து ஸ்லோ ஜாக் பண்ணிட்டு 20 புஷ்அப்ஸு 50 ஸ்குவாட்ஸு 200 ஸ்கிப்பிங் சரிங்களா. சண்டே ஃபுல் ரெஸ்ட்டு தான் சரிங்களா. மார்னிங் ரெஸ்ட்டு, ஈவினிங் ரெஸ்ட்டு சரிங்களா. இது ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கான ஷெடியூல் சரிங்களா. இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நம்ம குரூப்பை ஜாயின் பண்ணிட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன் சரிங்களா. இல்லை இன்ஜூரி ஆனால் தயவு செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இல்லைனா எதுவும் பெயின் இருந்தாலுமே தயவு செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, பிகினர்ஸ்க்கான தேர்ட் வீக் ஷெடியூல் வந்து பார்க்கலாம். இதுவும் மென் அண்ட் உமனுக்கு சேம் தான் சரிங்களா. இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க, மென் அண்ட் உமன் சேம். ஓகே, பிகினர் கேண்டிடேட்ஸ் வந்து தேர்ட் வீக் ஷெடியூலில் ஃபஸ்ட்டு டே நீங்கள் என்ன பண்ணணும்னா டைமிங் தான் சரிங்களா. பிகினருக்கு டைமிங் தான், ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸுக்கு டைமிங் தான் சரிங்களா. ஏன்னா நமக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம அடிக்கடி டைமிங் செக் பண்ணிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வரும், நம்ம என்ன ஃபுல்ஃபில்லாக பண்ணலை, என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும் சரிங்களா. அப்போ தான் நல்லா மோட்டிவோடு நீங்களும் நல்லா பண்ணுவீங்க சரிங்களா. மென்னுக்கு வந்து 1600, உமனுக்கு வந்து 800 மீட்டர் சரிங்களா. டைமிங் செக் பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 40 புஷ்அப்ஸு 50 ஸ்குவாட்ஸு 200 ஸ்கிப்பிங் இது போட்டு நீங்கள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஏபிசி ஒர்க் அவுட் ப்ளஸ் செட்டில் ரன் வந்து நீங்கள் பிகினர் கண்டிஷனால் உங்களுக்கு வந்து 200 மீட்டருக்குள்ளே நீங்கள் செட்டில் ரன் பண்ணுங்க சரிங்களா. செட்டில் ரன் நீங்கள் ரன் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா எண்டூரன்ஸ் வந்து நல்லா பில்ட் ஆகும் சரிங்களா. நீங்கள் ஓடி பாருங்கள், செட்டில் ரன் எப்படி ஒன்று யூடியூப்பில் போட்டு பாருங்கள், அது ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரும் சரிங்களா. அது மாதிரி ஃபாலோ பண்ணி செட்டில் ரன் ஓடுங்க சரிங்களா. செட்டில் ரன் ஓடுனீங்கன்னா நல்லா எண்டூரன்ஸ் பில்ட் ஆகும். இந்த செட்டில் ரன் ஏபிசி ஒர்க் அவுட்லாம் தெரியாதவங்க தயவு செஞ்சு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் சரிங்களா. சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ்லாம் வரும் சரிங்களா. பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வெனஸ்டே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வந்து வார்ம் அப் வச்சுக்கோங்க. 10 × 200 வந்து ஸ்ப்ரிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து 5 × 400 ஸ்ப்ரிண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு 400 மீட்டர் வந்து வார்ம் டவுன் சரிங்களா. இதை முடிச்சுட்டு 40 புஷ்அப்ஸு 50 ஸ்குவாட்ஸு 200 ஸ்கிப்பிங் சரிங்களா. இதை முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அவுட் தான் சரிங்களா. ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அவுட் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டு பாருங்கள், நிறையா வரும் சரிங்களா. இந்த ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அவுட் பண்ணுறனால நீங்கள் லெக்கை ரைஸ் பண்ணி நல்லா ஓப்பன் பண்ணி ஓடலாம் சரிங்களா. லெக் ஓப்பன் பண்ணி ஓடினா நம்ம டைம் வந்து நிறையா குறைக்கலாம் சரிங்களா. ஸோ ஃப்ளெக்சிபிள் வந்து ரொம்ப முக்கியம் லெக்குக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 12 × 50 மீட்டர் ப்ளஸ் 10 × 100 மீட்டர் சரிங்களா. இது ரெண்டுமே ஸ்ப்ரிண்ட்டு தான். இது வந்து 1600 வந்து கவர் பண்ணும் சரிங்களா. 1600க்கு பிரித்து ஸ்ப்ரிண்ட் அடிக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 20 புஷ்அப்ஸு 50 ஸ்குவாட்ஸு 200 ஸ்கிப்பிங் சரிங்களா. இதை முடிச்சுட்டு சாட்டர்டே வந்து உங்களுக்கு டைமிங் தான். சாட்டர்டே டைமிங், மண்டே டைமிங் சரிங்களா. சேம் தான், நீங்கள் சேம் ப்ரொசீஜர் மென் அண்ட் உமனுக்கும் நீங்கள் டைமிங் பார்த்துட்டு டைமிங் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. சண்டே வந்து உங்களுக்கு ரெஸ்ட்டு தான் சரிங்களா. ஏன்னா வீக் ஃபுல்லாமே நம்ம ஹார்டாக தான் கொஞ்சம் பண்ணுறோம். ஸோ சண்டே வந்து ரெஸ்ட் விட்டாச்சு. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸும் சரி, பிகினருக்கும் சரி, சண்டே ஃபுல் ரெஸ்ட்டு தான் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பிகினர் கேண்டிடேட்ஸ்க்கான ஈவினிங் ஷெடியூல் வந்து பார்த்துலாம் சரிங்களா. ஈவினிங் ஷெடியூல் வந்து மண்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 12 × 50 மீட்டர் 10 × 100 மீட்டர் சேம் தான். அந்த 1600 பிரித்து ஸ்ப்ரிண்ட் ஓட போகிறோம் சரிங்களா. இதை முடிச்சுட்டு 20 புஷ்அப்ஸு 50 ஸ்குவாட்ஸ் போட்டுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு டியூஸ்டே பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஜாக் பண்ணுங்கள். ஸ்லோ ஜாக் பண்ணி முடிச்சுட்டு 20 புஷ்அப்ஸு 50 ஸ்குவாட்ஸு 200 ஸ்கிப்பிங் சரிங்களா. இதை போட்டு நல்லா ஸ்டிச் பண்ணிட்டு கிளம்பிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெனஸ்டே பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் வந்து ஸ்லோ ஜாக் பண்ணுங்கள் சரிங்களா. ஸ்லோ ஜாக் பண்ணிவிட்டு 20 புஷ்அப்ஸு 50 ஸ்குவாட்ஸு 200 ஸ்கிப்பிங் போட்டு சரிங்களா கிளம்பிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து நீங்கள் காலைல வந்து ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அவுட் பண்ணிப்பீங்க சரிங்களா. ஓகே, தேர்ஸ்டே காலையில் வந்து நீங்கள் ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அவுட் போட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஈவினிங் என்ன பண்ணுறீங்கன்னா 16 × 100 மீட்டர் வந்து ஸ்ப்ரிண்ட் ஓட போகிறீங்க சரிங்களா. நல்லா லெக் ஓப்பன் பண்ணி, ஏன்னா காலைல வந்து நம்ம ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அவுட் போட்டிருக்கோம். ஸோ ஈவினிங் வந்து நல்லா லெக் ஓப்பன் பண்ணி ஓடுங்க. ஸ்ப்ரிண்ட்டு அதிகமாக அடிக்க வேணாம். 16 செட்டு 100 சரிங்களா. 100 மீட்டர் வந்து 16 செட்டு லெக் ஓப்பன் பண்ணி மட்டும் ஓடுங்க சரிங்களா. இதை ஓடி முடிச்சுட்டு 20 புஷ்அப்ஸு 50 ஸ்குவாட்ஸு போட்டு கிளம்பிங்க சரிங்களா. ஃப்ரைடே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. சாட்டர்டே மார்னிங் வந்து நம்ம டைமிங் ஓட போகிறோம். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வந்து மார்னிங் டைமிங் ஓடிடுவீங்க. டைமிங் ஓடி முடித்த பிறகு ஈவினிங் என்ன பண்ணுறீங்கன்னா 3 கிலோமீட்டர் வந்து ஸ்லோ ஜாக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸ்லோ ஜாக் பண்ணி முடிச்சுட்டு 20 புஷ்அப்ஸு, 50 ஸ்குவாட்ஸு, 200 ஸ்கிப்பிங் இதை போட்டு முடிச்சுட்டு நல்லா பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு கிளம்பிக்கோங்க. சரிங்களா? சண்டே ஃபுல் ரெஸ்ட்டு தான். எவ்வளோக்குள்ள ரெஸ்ட் எடுக்க முடியுமோ சண்டே நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஊர் சுற்றாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஃபிசிக்கல் டயத்தில் என்ன வேணால் நடக்கலாம். சரிங்களா? பார்த்து வீட்டிலே இருங்க. பைக்கில் போகும்போது பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்களா? ஏன்னா ஃபிசிக்கலுக்கு டேட் வந்துருச்சு. டைம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு எந்த இடத்துல பெயின் இருந்தாலும் எந்த இன்ஜுரி இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரிங்களா? தயவு செஞ்சு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுனாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? வேறு இந்த ரெக்யூர்மெண்ட்டை பற்றி எதுவும் அப்டேட்ஸ் வந்துட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இது மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.